வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சும் வந்துட்டு அவங்களுக்கு சரியே ஆகலை அப்படின்னா அப்போ வந்துட்டு விசாரிக்கிறப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஏன் அவனுக்கு இன்னும் உடம்பு சரியாகலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது, அந்த மாதிரிலாம். இந்த அவனுக்கு இன்னும் உடம்பு சரியாகலை அப்படிங்கிறத he has not recovered yet, he has not recovered yetன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டயாச்சும் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு ஒரு நார்மலாக கேட்போம்ல, நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கலாமா, எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மாதிரிலாம். இந்த நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படிங்கிறத கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங், கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ சிலர்லாம் ரோட்டில் போகும்போது வந்துட்டு வேகமாக போவாங்க இல்லையா, ஒரு பைக்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வண்டியிலையோ போகிறப்ப வந்துட்டு வேகமாக போகிறாங்க அப்படிங்கிறப்ப சொல்லுவோம்ல, ரோட்டில் கொஞ்சம் பொறுமையாக போ, பார்த்து போ, இந்த மாதிரிலாம். இந்த ரோட்டில் பொறுமையாக போ அப்படிங்கிறத கோ ஸ்லோ ஆன் த ரோட், கோ ஸ்லோ ஆன் த ரோட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ யார்கிட்டயாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அது உங்களுக்கு புரியுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்போம் இல்லையா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா, இதான் விஷயம், இந்த மாதிரிலாம். இந்த நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா அப்படிங்கிறத டிட் யூ கெட் மை பாயிண்ட், டிட் யூ கெட் மை பாயிண்ட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நமக்கு தாகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் கேட்போம் இல்லையா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா, இந்த மாதிரிலாம். இந்த குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படிங்கிறத ப்ளீஸ் கிவ் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ப்ளீஸ் கிவ் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்டயோ வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்போம் இல்லையா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரிலாம். இந்த உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வாட் டு யூ லைக் த மோஸ்ட், வாட் டு யூ லைக் த மோஸ்ட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சப்போஸ் நமக்கு அது சரியாக கேட்கல இல்லை ஒழுங்காக காதில் விழலை அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம்ல, அதை திரும்ப சொல்ல முடியுமா, நீ இப்போ என்ன சொன்ன, அந்த மாதிரிலாம். இந்த அதை திரும்ப சொல்ல முடியுமா அப்படிங்கிறத கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட், கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை அந்த சின்ன பசங்களையோ வந்துட்டு யாராச்சும் ரொம்ப பேசுகிறாங்க, ரொம்ப வாயடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ சொல்லுவோம் இல்லையா, நீ ரொம்ப பேசுகிற, சரியான வாயாடியாக இருக்க, அந்த மாதிரிலாம். இந்த நீ ரொம்ப பேசுகிற அப்படிங்கிறத யூ ஆர் வெரி டாக்கட்டிவ், யூ ஆர் வெரி டாக்கட்டிவ்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இந்த சின்ன பசங்களோ இல்லை வேறு யாராச்சும் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு ரொம்ப அடப்பிடிப்பாங்க இல்லையா, எனக்கு அது இப்போவே வேணும், இப்போவே எனக்கு வாங்கி கொடு, இந்த மாதிரிலாம். இந்த எனக்கு அது இப்போவே வேணும் அப்படிங்கிறத ஐ வாண்ட் இட் ரைட் நவ், ஐ வாண்ட் இட் ரைட் நவ்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.